இது அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை கதை. ஒரு கல்லூரி, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லி, யூசி பெர்க்லின்னு சொல்லுவாங்க, அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்குது. அந்த கல்லூரியில் ஒரு பேராசிரியர். அந்த பேராசிரியர் அன்னைக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார். எல்லா மாணவர்களுக்கும் சொல்கிறாரு, உலகத்தில் தீர்க்க முடியாத பல கணக்குகள் இருக்குது. அதில் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 கணக்குகளை நான் அன்றைக்கி இந்த போர்டில் எழுதி போடுறேன், நீங்கள் ஏதாவது முடியுதான்னு பாருங்கள் அப்படின்னு அந்த போர்டில் 2 எழுதி போடுறாரு. கிளாஸ் முடிஞ்சது, எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆனால் அந்த கல்லூரியில் ஜார்ஜ் டான்ஜிக் அப்படின்னு ஒரு மாணவர் படிக்கிறார். ஒரு நல்லா படிக்கிற மாணவர், இரவும் பகலும் படிச்சுக்கிட்டு இருப்பார். முந்தின நாள் இரவு நெடுநேரம் படித்ததுனால காலையில் ரொம்ப சோர்வாக படுத்து தூங்கிட்டார். அவருடைய ஹாஸ்டல்லையே படுத்து தூங்கிட்டார். காலைல எழுந்திரிச்சு பார்க்குறார், ஐயோ வகுப்புக்கு லேட் ஆயிடுச்சேன்னு வேகமாக ஓடி வர்றார். வகுப்புக்கு வரும்போது பார்க்குறாரு, அந்த போர்டில் அந்த 2 அந்த பேராசிரியர் எழுதினார் இல்லையா, அது மட்டும் இருக்குது. வகுப்பில் யாரும் இல்லை. இவர் நினச்சிக்கிட்டாரு, நம்ம ஆசிரியர் இது 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு போல், இந்த சம்மர் 2 நம்ம சரி செய்யணும் அப்படின்னு அந்த நோட் புக்கில் எழுதிட்டு போகிறார். வீட்டில் போய் உட்காந்து அந்த கணக்குகளை சரி பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 நாள் ராத்திரி மூலமாக உட்காந்து யோசித்து அதுக்கு விடையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டார். எழுதிட்டு கொண்டு போய் ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆசிரியர் இவரை பார்த்து பிரமிச்சிட்டார். உலகத்தில் தீர்க்க முடியாத கணக்குகள் அப்படின்னு 2 கணக்கை நான் எழுதினேன், அதுக்கு நீ விடையோடு வந்துட்ட அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்தினால அந்த ஜார்ஜ் டான்சிக் உலக புகழ்பெற்ற ஒரு கணக்கில் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு உலகமே அவரை பாராட்டுச்சு. அவர் எப்படி அதை சாதித்தார் அப்படின்னு அந்த ஆசிரியர் அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், இது 2 தீர்க்க முடியாத கணக்குன்னு யாருமே எனக்கு சொல்லலை சார், சொல்லியிருந்தா நான் இதை ட்ரையே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னாராம். பார்த்தீங்களா, இதுதான் உண்மை. யாராவது ஒருத்தர் இது யாராலையும் முடியாது, இதுக்கு தீர்வே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறத பல பேர் நம்ம எல்லாரும் முயற்சியே செய்யாமல் அதை ஒதுக்கி வச்சுருவோம். அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க. உங்களால் முடியுமா முடியாதான்னு வாழ்க்கையில் வர்ற எந்த பிரச்சனையும் சவாலாக எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நன்றி.